அதுக்கப்புறம் இந்த எபிசோடு இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். 5 சீசன் இருக்கு. ஒரு சீசனுக்கு 2 எபிசோடு உங்களுக்கு போதும். மொத்தம் 10 எபிசோடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு சீசனுக்கு ஒரு சின்ன பாட்டு, ஒன்றாவது சீசனுக்கு ஒரு சின்ன பாட்டு, ஒரு சீசனுக்கு சின்ன பாட்டு அப்படின்னு பிரிச்சு போட்டுருக்கோம். சில சீன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் கிராஃபிக்ஸ், ரொம்ப ஓவர் ஆக்டிங் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்களும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து நார்மல் சிஸ்டமில் தான் எடுக்கலாம் பண்ணுவோம். எடுக்கலாம் பண்ணுறாங்களே. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் ஹண்ட்ரடே போவோம். அது 50 சப்ஸ்கிரைபர் இருக்கு. 50 மேலே போனால் தான் வந்து லைவ் எடுக்க முடியும். இல்லாட்டி லைவ் மூவி தான் லைவ் எல்லாமே. நாங்கள் லைவ் எல்லாம் எப்படி போடுவோம்னா மூவிஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதனால நீங்கள் வந்து லைவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மூவிஸ் எல்லாம் எடுக்க முடியும். சோனிக்கு ப்ராஜெக்ட் கூட நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்துட்டு எடிட் டைம் ஏதோ ஒரு சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்களாம். அவங்ககிட்ட இருந்து நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வாங்கி நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாலினி இவங்க கூட எடிட் டைம் நீங்கள் இருந்திருக்காங்க. அண்ட் ஜெயா இவங்களுமே ஆன்லைன் தான். இந்த எல்லாருமே அவங்க ஆன்லைனில் தான் வந்திருக்காங்க. இந்த எல்லாருமே என்னை தவிர்த்து எல்லாருமே வந்து ஆன்லைன் தான் வந்திருக்காங்க. ஐஸ்வர்யான்னு என்ன பண்ணியே ஒரு பொண்ணு வேற இருந்துவாங்க அங்கே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்